இன்றைக்கு முழுது ஒரு ஆன்மீக பயணம். இது கிராமத்து ஆலயம்மன் கோயிலில் ஒரு அற்புதமான ஒரு பொங்கல் வச்சு படையல் போட்டு அபிஷேகம் பண்ணி பிரமாதமான ஒரு விழா இது. இந்த விழாவுக்கு நான் என்ன சொல்கிறேன், குடும்பத்தோடு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்கள் கிராமத்தில் இது கோயிலோட வளாகம். இங்கே என் குடும்பத்தார் அழகாக பொங்கல் வச்சிட்ருக்காங்க. பார்க்கலாம் நீங்கள். பொங்கல் பொங்கி வருது மிகச்சிறப்பாக. என்னுடைய மகன், என்னுடைய மனைவி, என்னுடைய மருமகள், என் பேத்தி, நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். பலிபீடத்தினுடைய அழகு மிக பிரமாதம். இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மதுரை இதே மாதிரி ஒரு கோயில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த கோயிலோட அழகு மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. ரொம்ப அருமையான ஒரு கோயில். அழகாக வடிவமைச்சிருக்காங்க. மிக சிறப்பாக பொங்கல் வச்சிட்ருக்காங்க பாருங்கள். மதுரை வீரன் சுவாமி கோயில் இங்கே வச்சுருக்காங்க. மதுரை வீரன் சுவாமிக்கு தனியாக ஒரு சன்னதி இங்கே அழகாக வச்சுருக்காங்க. மதுரை வீரன் சுவாமிக்காக ரொம்ப பிரமாதமாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிராமிய சூழ்நிலை எல்லாம் ஆடுகளும் நிறைஞ்ச ஒரு பசுமை, நாலா பக்கமும் பசுமையான ஒரு ஊர். அற்புதமாக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஆண்டவனை வழிபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது ஒரு ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லலாம். காலைல சிறுவாபுரி முருகனை பார்த்துட்டோம். இப்போது அருமையான ஒரு எங்களுடைய கிராமத்து தெய்வம் இங்கே ஆலயம்மனை வழிபட வந்திருக்கோம். ஆலயம்மனை நீங்களும் வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருங்க. உங்களுக்கான இறைவனை எதுவோ அது துதிங்க. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.